ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான அரைச்சி வச்ச சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு செமையாக இருக்கும். சரிங்களா, இப்போ அரைக்கிறதுக்கு உண்டான பொருளை நம்ம வறுத்தரலாம். சரிங்களா, அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் உளுந்துங்க, வெள்ளுளுந்து, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து வரமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. 2 வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். சரிங்களா, நல்லா அதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் தான் தேங்காய் கடைசியாக போட்டு ஒரு ஓட்டி வச்சிடலாம் நம்ம. சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் செய்யுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் தாளிச்சு விட்டுக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலைங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டிருக்கிறேன், 10-15 போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் ஒன்று குட்டியாக போட்டிருக்கிறேன். சரிங்களா, போட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன், அதே மாதிரி போட்டுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் தான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். எங்கள் வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 2 தான் போட்டிருக்கிறேன் அரைக்கிறதுக்கு. சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டிருக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். சரிங்களா, நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் கூட என்ன போடுவீங்களோ சாம்பாருக்கு வழக்கம் போல் அது நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டுங்க. அப்புறம் காயெல்லாம் போட்டுக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் என்னென்ன காய் போடணுமோ எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அது கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா காயை வேக வச்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா காய் ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறத சரிங்களா, ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து நல்லா கலக்கிக்குங்க. கலக்கி அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் ஊற்றி தாங்க மூடி வைக்க போகிறோம். சரிங்களா, நல்லா கொதிக்குது, கலக்கவே நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பருப்பும் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அருமையான சாம்பார் ரெடியாக போகுதுங்க. சரிங்களா, பாருங்கள், பருப்பு தனியாக நான் வேக வச்சுருக்கிறேன், குக்கரில் தான் வேக வச்சுருக்கிறேன். ஒரு 2 விசில் விட்டு, ரொம்ப குழகுழன்னு போகக்கூடாது. சரிங்களா, புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறேன். அது இது கொதிச்சோன்னையுமே நம்ம வந்து ஊற்ற போகிறோம். சரிங்களா, மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ இந்த மாதிரி கொதி வந்தோடனேயுமே புளி ஊற்றிக்கலாம். சரிங்களா, தண்ணியாட்டம் இருந்தால் தான் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கங்க. சரிங்களா, டேஸ்டியான சாம்பார் வந்து ரெடியாக போகுதுங்க. சரிங்களா, பாருங்கள், அவ்வளோதானுங்க. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன், அப்போ தான் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். சரிங்களா, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும்னா அருமையான சாம்பார் ரெடி ஆயிருங்க. நீங்களே இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. சரிங்களா, அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா ஓகேங்களா.